சிவன் வைத்துடாரே தஞ்சமே உனது பாத தெய்வுடன் போற்றினே பயமா கோபால கண்ணா பாஞ்சாலி தங்களுடைய திவ்யமான ஒரு திருவடி பாதங்களுக்கு தங்கள் தங்கையாகப்பட்ட அரங்கிலி பாஞ்சாலி ஹரிஹரி நாராயணா வைகுந்த வாசகா கோபால கண்ணா கோகுல வர்ணா நடுகாஜலா தாமோதர ஆபத் பாந்தக அநாதரட்சகா கண்ணிலே இருக்கும் தேரைக்கும் பெண் கருவிலே இருக்கும் சிசுவுக்கும் கர்ண கொடுத்த கர்ண கடாட்சரமே உங்கள் திருவடி பாதத்தை இந்த ஐவர் பஞ்ச பாண்டவரும் அருங்களி திரௌபதியும் பணிந்தோ மாயவா பாண்டவரே இந்த கண்ணனையே அல்லும் பொழுதும் என்னை நினைத்துக் கொண்டிருக்கூடிய கலாவமுடைய தர்மன் வீமன் விஜய் நகுலன் சகாதேவன் பாஞ்சாலி 6 பேர்களும் என்றுமே சுகமாக சிரஞ்சீவியாக வாழ்கிறேன் என்று வரமளிக்கிறேன் உங்களுக்கு. பாண்டவர்கள் நலமுடனே வாழ்ந்திருப்பீர்கள் சொன்னா நாங்க எப்படி மாமா நலமுடன் ஏன் தர்மரே என்ன ஆயிற்று? துரியோதனன் கையிட்ட கட்டளை குருபரனுடைய கட்டளை பிரகாரம் நாங்களும் அதாவது 12 ஆண்டு காலம் ஆரணிமான கானகத்துல இந்த 12 முடித்து இந்த 13வது 5வது வருஷம் நாங்க கழிக்கணும். அப்படி 5வது வருஷம் கழிக்கணும்னா இந்த ஓர் வருட காலம் இவர்தான் பாண்டவர் அப்படின்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நாங்க என்ன செய்வது? இத்தனை நாட்களாக கானகத்திலே நாங்கள் உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் சரியான இடம் இருந்தது. சூரிய பகவான் கொடுத்த அச்சய பாத்திரம் இருந்தது. அதுவும் இன்று மறைந்து விட்டது. இனிமேல் நாங்கள் இந்த அஜாத வாசகத்தில் எப்படி காலம் கழிக்க போகிறோம்? ஓராண்டு காலம் கழிப்பது எப்படி மாயவா? இதற்கு ஒரே ஒரு வழி உள்ளது. அர்ஜுனா, இதற்கு சொல்றீங்க என்னதான் செய்யணும் அதை சொல்லுங்க. பாண்டவர்களே, நான் சொல்வதை நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். பாண்டவர் அனைவற்று பேர்களும் இந்த ஒரு வருடம் அஜாத வாசம் கழிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய மனைவியாக வழங்கும் பாஞ்சாலியானவள் அந்த அத்தியமான ரதத்தை ஆடுவதற்குரிய அரவக்கோடி துரியனுடைய அரண்மனைக்கு சென்றாக வேண்டும். அஸ்தினாபுரம் செல்லணுமா? மாயவா கொலுவிடே நிறுத்தியத்தன் கூதலோ துகிலோ தீண்டி நலி செய்த பாதி தன்னை நாளையோல் படுகலத்தி தலைதனை சரிக்க வெட்டி நான் தனிபுரத்து ஆளும் வரை அந்த இலகவே விரிச்ச கூட்டல் எடுத்து நான் முடிவதில்லை மாயா. சண்டால வாசலுக்கு மயமா ஐயோ தாடி சொல்ல நீதி எந்த மயவரே கொலுவினில் இழுத்து எந்த கூந்தலும் துகிலும் தீண்டி 10 பேர் இளைஞருக்கு அந்த மாறா சபையில
அண்ணா 10 பேர் நெறிந்திருக்கும் அந்த பாரா சபையில ஒரு பெண் என்று கூட பாராம பாவியாகப்பட்ட துரியன் தம்பி துச்சோதரனாகப்பட்டவன் என் சிறை கூந்தலை பிடித்து இழுத்து வந்து 10 நிறைந்த சபையில என மாளாத துகில் உறிந்தான். பொழுவினில் நிறுத்தி அந்த கூந்தலும் துகிலும் தீண்டி நலை செய்து அந்த பாவிய நாளையோர் படுகளத்துல அவன் தலையை வெட்டி நான் தனிமுரசு ஆளாவிட்டா நான் விரித்த கூந்தல் எடுத்து முடிவதில்லைன்னு சபதம் வச்சுட்டு வந்தேன். இப்போ அந்த சண்டால வாசலுக்கு போன்னு சொல்றியே, எப்படி என்ன நான் போக முடியும்? சபதம் நிறைவேறாம போக முடியுமா? பாஞ்சாலி அண்ணா, பாரா சபதத்திலே மானபங்கம் செய்ததனால் அவரவருடைய கோபத்தினால் ஒரு சபதத்தை வைத்து வந்து விட்டேன். அவரவர் சபதம் வைத்திருக்கிறமாயவா, அந்த சபதத்தை நிறைவேற்றாமல் எப்படி நான் அந்த துணியினுடைய அரண்மனைக்கு போவேன் என்று நீ புலம்புகிறாய். பாஞ்சாலி, நீ புலம்புவதனால் எந்த ஒரு விதியும் வரப்போவதில்லை. ஆனா கேட்டுக்கொள், இதோ இந்த அஜ்ஞாத வாசகம் கானகத்தை கழிக்க வேண்டும்னா நீ நன்றாக வாழ வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று சொல்லி கேள். நீ இந்த உருவத்தோடு போனாதான் உன்னுடைய சபதத்தை நிறைவேற்ற முடியாது என்று நினைக்கிறாய். பாஞ்சாலி என்று கண்டுகொள்வான். கண்டுகொண்டு மறுபடியும் 13 வருடம் காண கழித்து வைத்து விடுவான். ஆவி துணியலாகப்பட்டவன் இந்த ரூபத்தோடு செல்ல சொல்லுவது உன்னை எந்த ரூபத்தோடு செல்ல செய்தேன் தெரியும். இதுவா பாஞ்சாலியாக இருப்பவள் நீ ஒரு மலஜாதி குரத்தியாக வடிவத்தை மாற்றி குறியது சொல்லி நவதானியத்தை வாங்கி வா. அதை வைத்து இந்த 1 ஆண்டு காலம் நீங்கள் காலம் கழிப்பீராக. அண்ணா, அப்படியே நான் குரத்தையாக சென்று அந்த பாவியாகப்பட்டவனுக்கு குறி உரைத்து நவதானியம் வாங்கி வருவதாக இருந்தாலும் நான் ஒரு பெண்ணு, நான் ஒரு பெண் தன்னந்தனவியாக அஸ்தினாபுரம் போக முடியுமா? அண்ணா, இத்தனையும் சொல்பவன் உன்னுடைய காவலுக்கு வழிவகுக்காமல் போய்விடுவேனா? எப்படி எப்படி தெரியுமா? அர்ஜுனா, வாருங்கள் இங்கே. எப்படி ஏன் மாமா, நான் பாஞ்சாலியை அத்திமாநகரம் போக சொல்லி நான் சொல்லிவிட்டேன். அதில் உன்னுடைய ஏதாவது விருப்பம் இருக்கிறதா? மாயவா, அத்தினாபுரம் நவதானியம் வாங்குவதற்காக பாஞ்சாலி செல்கிறான். பாஞ்சாலிக்கு நான் என்ன பண்ணோம்? அப்படி ஆனால் பாஞ்சாலிக்கு பாதுகாவலாக ஒரு பாலனாக தன்னுடைய கூடையிலே அமர்ந்து கொள். குழந்தையாக நான் போகணும். ஆமா மாமா, அப்படி போவதா இருந்தாலும் ஒரு வார்த்தை உங்க தங்களிடத்துல நான் ஒரு வார்த்தை கேட்குமா? என்ன வார்த்தை? இந்த 10 திங்கள் சென்றால் என்ன, செல்லாவிட்டால் என்ன? ஐயோ, இந்த பாரத பார் முடிந்தால் என்ன, முடியாவிட்டால் என்ன? இந்த பத்திரி பாஞ்சாலி அபுத்த கூந்தல் அள்ளி முடிந்தாலும் சரி, முடியாட்டிலும் சரி, இந்த தர்மராஜன் நாட்டை ஆண்டாலும் சரி, ஆளாவிட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் பாரத போர் நடக்கத்தான் செய்யும். அதை ஏப்ப நீங்க வந்து நடக்காது விட்டாலும் நீ விட மாட்ட. இந்த 18 மகாபாரத போர்க்களத்தில் உள்ளங்கை நெல்லை கணிபால் உருவலை கற்க என்று பாண்டவருக்கே வெற்றி தரேன் அப்படின்னு சத்தி செய்ய நான் போறேன். நான் அப்பயே யோசித்தேன், இத்தனை பேர்கள் அமைதியாக இருக்கும் பொழுது சாஸ்திரத்தை கற்று வந்தவன், வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் அனைத்துமே அறிந்த நீ அமைதியாக இருக்கிறாய் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இப்படி ஒரு குண்டு தூக்கி போடு நான் நினைச்சு கூட பார்க்கவா. ஏனென்றா நான் தன்னர்வாதிகளை கற்றறிந்தவன். உண்மைதான். உன் சூழ்ச்சிகளை அறிந்தவன் நான். உண்மைதான். அதனால நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு. சகாதேவா, நிச்சயமா நான் போறேன். தர்மம் இருக்கும் இடத்தில் இந்த கண்ணன் சாய்வார். உங்களிடம் தர்மம் இருக்கிறது, உங்களிடம் தான் இருப்பேன், உங்களை காத்து ரட்சிப்பேன். விடி சத்தியத்தை 18 மகாபாரத போர்க்களம் முடியும் வரை உங்களை காத்திருப்பேன். ஆகட்டும், இப்பொழுதுதான் நானே போகிறேன். அதுவும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன். அப்படி நான் குரத்தியாக செல்வதாக இருந்தாலும் எனக்கு குரத்தி பாசு தெரியாது, எனக்கு குறி உரைக்க தெரியாது. பகவானாகப்பட்ட தாங்க என் குரக்கூடையில் அமர்ந்து என் நாவிலே குறி உரைக்கும்படி எனக்கு நல்வரம் தர வேண்டும். பாஞ்சாலி, உன்னுடைய அருகாமையிலே உன்னுடைய பாதுகாவலாக நானும் இருப்பேன். அந்த குரத்தின் சொல்லை நான் சொல்வேன். அதுவும் இல்லாமல் அபயம் என்று வந்தால் அர்ஜுனா என்று குரல் கொடி. உன்னுடைய கணவனா உலகம் அர்ஜுனாகப்பட்டவர் உன்னுடைய ஆபத்திகாருக்கு கண்டிப்பாக வருவார். ஆகட்டும் சுவாமி, சரியா? அப்பொழுதே நான் குரவுருவம் எடுத்து வருகிறேன். சென்று வரட்டா? ஆகட்டும், நான் போய் வரட்டா? வருங்க.
இன்னும் வீரப்படைஞ்ச அவர்கள் நமக்காக அன்பளிப்பு வழங்கிய மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய ஐயா வீரப்படையா அவர்கள் அவருடைய சொத்துல இருந்து நமக்காக அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். அவர்களுடைய அண்ணன் தம்பிகள் மாமன் மக்களின் கூட்டம் கொலையாமல் கொண்டு போவாடாமல் இந்த அம்மனுடைய ஆலயம் வளர்ந்தது போல் அவருடைய குடி வளர வேண்டும் ராமக்கர்